அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே கிளிக் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க, டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் சற்று முன்பு, சில நொடிகளுக்கு முன்பு நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்க மக்களே. அதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, 2 தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. அதன் அடிப்படையில் இப்போ 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதுவுமே மார்ச் மாதமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து 10ஆம் தேதி 2வது மாதம், அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க டைமு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங் சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் 38 மாவட்டத்திலையும். இப்போ அதற்கான இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட், அதாவது மெரிட் லிஸ்ட் 1 எப்போ வரும், மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரும், மெரிட் லிஸ்ட் 3 எப்போ வரும், மெரிட் லிஸ்ட் 3 4 எப்போ வரும், மெரிட் லிஸ்ட் 6 7 8ன்னு சொல்லிட்டு எத்தனை மெரிட் லிஸ்ட் டோட்டலாக வரப்போகுது, யார் யாருக்கு இதுல அதிகப்படியான முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்று முதல், சரிங்களா, இன்று முதல் செலக்ட் ஆன அனைவருக்குமே, சரிங்களா, செலக்ட் ஆயிருக்க அனைவருக்குமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்க ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வந்து கொடுப்போம். அது செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும் எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸ் மெயில் நம்ம எப்படி செக் பண்றது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது, ஸோ இதை பற்றின முழுமையான டவுட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலையானது நமக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த வேலை வாய்ப்புல வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியான முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் 1 வந்து இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்கிறதாவும் அந்த மெரிட் லிஸ்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு முதற்கொண்டு ஸோ எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம் இந்த ஜிடிஎஸ் ஆன்லைனில் அஃபிஷியல் வெப்சைட், இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுக்கு ரிசல்ட் எல்லாம் எப்படி செக் பண்ணிக்கிறது, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ஃபாலோ பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, மெரிட் லிஸ்ட் 1க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டோட்டலாக நமக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 21,000 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 போஸ்டிங்கும் சேர்த்து, சரிங்களா? அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங் சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங் இல்லையா? ஸோ அதற்கு முன்பாக நான் வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ ஒரு வீடியோ போட்டிருப்போம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். என்னென்னா, எந்தெந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணோம்னா எப்படி இந்த 350 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்குது,
380, 390 இந்த மார்க்லாம் எடுத்தவங்களுக்கு எப்படி இந்த வேலைலாம் கிடைச்சது? ஸோ அப்படின்றதுக்கான முழுமையான தகவல் தான் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அது மட்டும் இல்லாம மெயினா இந்த மெரிட் லிஸ்ட் 1 எப்போ வரப்போகுது? ஸோ இதை பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். அதே மாதிரி எஸ்எம்எஸ் மெயில் யார் யாருக்கு வரப்போகுது இன்று முதல் அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அஹ் இந்த முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துருவோம். ஏன்னா வந்து முன்னுரிமை யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா தான் ஸோ அதற்கு அதுக்கு மாதிரி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட்ல முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் முன்னுரிமையாக வந்து ஒரு குடும்பத்துல பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, முதல் பட்டதாரி இருக்கிறவங்களுக்கு வந்து முதல் முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க 10வதுலயும் சரி, 12வதுலயும் சரி, தமிழ் வழியில படிச்சவங்க சரிங்களா? தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு 2வது முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறாங்க. அடுத்த முன்னுரிமையாக வந்தீங்கன்னாக்க, அஹ் முன்னாள் இராணுவத்தினர், ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மற்றவங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்க முன்னுரிமை இல்லாதவர்களுக்கு வந்து இந்த சொசைட்டில வராதவங்களுக்கு வந்து 95 மார்க் எடுக்கணும் அப்படின்னா, கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னா இவங்க 92 இந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்தாவே போதுமானது முன்னுரிமையின் அடிப்படையில். சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதற்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தா இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கான அப்டேட் தான் இல்லையா? ஸோ எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் உங்கள்கிட்ட கட் ஆஃப் மார்க் வந்து அட்லீஸ்ட் ஒரு 90% ஆவது 90 மார்க்காவது இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து இந்த காம்படிஷன்ல இருக்க முடியும். சரிங்களா? ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. டைரக்டா வந்து உங்களுடைய வெறும் 10வது மார்க்கை மட்டுமே வச்சு இந்த வேலைன்றது வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்பில் நம்ம பார்க்கும்போது காம்படிஷனும் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10வதுல அதிகமான மார்க் எடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்போம். கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கு சூப்பரான அப்டேட் சொல்லியிருப்போம். மகிழ்ச்சிகரமான அப்டேட்டும் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாவட்டத்துல அதிகப்படியான வேகன்சி கொடுத்துருக்குறாங்களோ, அந்த மாவட்டத்தை நம்ம முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். அதுல ஒரு 2 மாவட்டம் இல்லைன்னா 3 மாவட்டம் சூஸ் பண்ணிக்கிட்டு, அதுல எந்த மாவட்டத்துக்கு அதிகமான வேகன்சி இருக்கோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிட்டு, அதுல அந்த மாவட்டத்துல எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வில்லேஜ் ஏரியாவா இருக்குதோ அந்த மாவட்டத்துக்கு எல்லாமே அந்த தாலுகால இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி வந்து அவுட்டர் ஏரியாவில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்குலாம் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் 350, 340 ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே நம்ம சொல்லிற மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடுமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து தனியா டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதற்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு அட்ரஸ் குடுத்துருப்போம் இல்லையா? அந்த அட்ரஸ்க்கே வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வீட்டுக்கே வந்துடும். ஸோ அந்த வீட்டுக்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த அட்ரஸ்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்லயே என்னைக்கு வெரிஃபிகேஷன் வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு வரணுன்றதான அப்டேட்டுமே அதிலயே குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அந்த செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும், மெயில் மூலியமாகவும் நாங்க வந்து அனுப்பிடுவோம். இன்டிமேஷன் மெசேஜுமே குடுத்துடுவோன்றதுக்கு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் 1 வந்து எப்ப வெளியாகறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் 21ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 27, 28க்குள்ள கண்டிப்பா இதற்கான மெரிட் லிஸ்ட் 1 வந்து வெளியிடப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இன்னைக்கான அப்டேட் இதுதான். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல முக்கியமான அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.